வணக்கம், நான் டாக்டர் வந்தனா, மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர். இன்னைக்கு வீடியோவில் பீரியட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றியும், நார்மல் பீரியட்ஸ்னால் என்ன, எப்போ வரணும், எப்போ ஸ்டாப் ஆகணுன்றத பற்றியும், பெயின்ஃபுல் பீரியட்ஸ் அதாவது டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டெர்மினாலஜியில், அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ பீரியட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? கர்ப்பப்பையோட உள்சதை எவ்ரி மந்த் வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணும். ப்ரெக்னென்சி நடக்காத பட்சத்தில் அந்த உள்சதை வந்து வெளியில் வந்துடும். அதை தான் நம்ம பீரியட்ஸ் சொல்கிறோம். ஸோ எப்போ இது நார்மலாக ஸ்டார்ட் ஆகலாம்? முந்தைய காலத்துலலாம் ஒரு 10 to 12 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 8 to 10 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டாப் ஆகும்? நம்ம இந்தியன் விமனை பொறுத்த வரைக்கும் அது 50 இயர்ஸ், 50லேருந்து 52 வயசுக்குள்ளே வந்து அது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் மெனார்கி ஏஜ் அட்டன் பண்ண வேண்டிய வயசு வந்து ஒரு 10 to 12 இயர்ஸு. மெனோபாஸ் அட்டன் பண்ண வேண்டிய ஏஜ் வந்து 50லேருந்து 52 வயசு வரைக்கும். இதுக்கு முன்னாடி வந்தாலும் பிரச்சனைனா, இதுக்கு அப்புறமா பீரியட்ஸ் வந்துட்டு இருந்தாலுமே நம்ம என்னன்றதை டாக்டர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ ஒரு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரணும்? ஒரு 25 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வந்து எவ்ரி மந்த் வரது வந்து நார்மல். பீரியட்ஸ் வந்தால் எத்தனை நாள் ப்ளீடிங் இருக்கலாம்? 2 நாள் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு 3 நாள் இருக்கலாம். 2 to 8 டேஸ் வரைக்கும் பீரியட்ஸ் ஆகிறது வந்து நார்மல் தான். ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு 3 to 5 பேட்ஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ப்ளீடிங் இருக்கலாம். அதுக்கப்புறம் போக போக குறையணும். ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸில் ஒரு 50 ml ஆஃப் பிளட் லாஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து நடக்கலாம். முக்கியமானது பீரியட்ஸ்க்கு நடுவில், அதாவது எவ்ரி பீரியட்ஸ்க்கு 2 சைக்கிளுக்கு நடுவில் ப்ளீடிங் ஆகிறது வந்து இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் சொல்லுவாங்க. அது வந்து நடக்கக்கூடாது. அதே மாதிரி போஸ்ட் காய்டல் ப்ளீடிங், செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து நடக்கக்கூடாது. அப்புறம் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங், அதாவது மெனோபாஸ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் ப்ளீடிங், ஸ்பாட்டிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மகப்பேறு மருத்துவரை வந்து போய் அணுகி பார்த்துக்கணும். இப்போ நான் பெயின்ஃபுல் பீரியட்ஸ் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பேச போகிறேன். ஸோ டிஸ்மெனோரியாவுக்கு என்னென்ன காசஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னா, மோஸ்ட் காமன் காசஸ் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றாங்க. எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா கர்ப்பப்பையோட உள்சதை வந்து கர்ப்பப்பை தவிர வேறு இடத்துல இருக்கிறது. அது வந்து ஓவரிஸ், அதாவது சினைப்பையில் இருக்கலாம், இல்லாட்டி சைடில் இருக்க டியூப்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் இருக்கலாம். ஸோ எவ்ரி மந்த் வந்து நம்ம அந்த எண்டோமெட்ரியம் க்ரோ ஆகி வெளியில் வர்றது வந்து வெஜனா வழியாக யூட்ரஸ்குள்ளே இருந்தால் வந்துடும். இதே அது ஓவரிஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது இடத்துல இருந்தால் எவ்ரி மந்த் அந்த சைக்கிள் படி அது க்ரோ ஆகும். பட் வெளியில் வர்றதுக்கு வந்து பாதை இருக்காது. ஸோ அது உள்ளேயே அந்த பிளட் கட்டிட்டு இருக்கனால அது இன்ஃபெக்ஷன் ஆகலாம், ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் அந்த பிளட் உள்ளே இருக்குது, அது வந்து பெயின் காஸ் பண்ணும். அது வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேறு ஏதாவது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அந்த இடத்துல, அதுவும் வந்து ஒரு பெயின்ஃபுல் பீரியட்ஸை வந்து காஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது சிஸ்ட் இருந்துச்சுன்னா, அதாவது கட்டின்னு சொல்லுவாங்க, அதுவுமே பெயின்ஃபுல் பீரியட்ஸை காஸ் பண்ணலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் பெயின்ஃபுல் பீரியட்ஸ் வந்து அடினோமயோசிஸ் அப்படின்றது. அடினோமயோசிஸ்னால் அந்த கர்ப்பப்பையோட உள்சதை வந்து கர்ப்பப்பையில் இல்லாமல் அதுக்கு உள்ளே இல்லாமல் சைடில் இருக்கிறது, கர்ப்பப்பையோட மயோமெட்ரியம்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறதுக்கு பேர் அடினோமயோசிஸ். அதுவுமே ஒரு பெயின்ஃபுல் பீரியட்ஸை தான் காஸ் பண்ணும். இது எல்லாமே வந்து ஒரு க்ரானிக் பெல்விக் பெயின், ரொம்ப நாளாக அடிவயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும், இல்லாட்டி கன்சீவ் ஆகிறதுக்கு டிஃபிகல்ட்டி, இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டோடு வருவாங்க. இந்த மாதிரி காசஸோடு வரும்போது பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க ஆமாம் பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அப்புறமா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது வந்து தெரியும். ஸோ இத்தனை காசஸ் இருக்குது. பட் சில சமயம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் கூட பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்கலாம், பீரியட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ மோஸ்ட் காமன் ஹோம் ரெமெடிஸ் ஃபார் பீரியட் பெயின் என்ன அப்படின்னா, ஹாட் வாட்டர் பேக்கிங் யூஸ் பண்ணுறது தான். அதாச்சும் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஹாட்டாக வச்சுட்டு அதை வந்து வயிறில் வைக்கிறது. இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பெயின் ரிலீஃப்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ், யூஸ்வலாக நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டால் வாங்கி கொடுக்குறது. என்ன மாத்திரை கொடுப்பாங்க? மெஃபினமிக் ஆசிட்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, இல்லை பேராசிட்டமால்ன்ற ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. இது வந்து ஒரு டைம் 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்பயாச்சும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். பட் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு டேப்லெட்ஸ் சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி அந்த டேப்லெட்ஸ் வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து கிட்னி இல்லை லிவர் ப்ராப்ளம்ஸை வந்து காஸ் பண்ணலாம். அடுத்து ஃபுட்டில் ஏதாவது சேஞ்சஸ் யூஸ் பண்ணால் இந்த பீரியட்ஸ் பெயின் கம்மியாகுமானா கண்டிப்பாக இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட ஃபுட்டு கொஞ்சம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஜிஞ்சர், அதாவது இஞ்சி யூஸ் பண்ணி தண்ணி குடிக்கலாம். இஞ்சி தண்ணி வந்து கண்டிப்பாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது. அடுத்து வந்து பட்டை, சோம்பு, ஜீரகம் அதெல்லாம் போட்டு தண்ணி குடிக்கிறது, வெந்தயம் சாப்பிட்றது, அப்புறம் ரொம்ப காமனாக மஞ்சள் தூள் போட்டு பாலில் கலக்கி சாப்பிட்றது. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறதுனால மொத்தத்தில் பெயினை வந்து
வந்து ரிலீஃப் பண்ணி விட்டுரும். அடுத்து வந்து மெக்னீஷியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து வந்து மசில்ஸ்க்கு வந்து தேவை. நம்ம கை கால்லாம் எப்படி மசில்ஸால் ஆனதோ அதே மாதிரி தான் யூட்ரஸுமே மசில்ஸால் ஆனது. ஸோ அந்த மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி இருக்கும் போது கூட அந்த கிராம்பிங் பெயின் வந்து சில பேருக்கு ரொம்ப அதிகமாக தெரியலாம். ஸோ அந்த மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லாட்டி சாப்பாடில் வந்து மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதிலெல்லாம் மெக்னீஷியம் நிறையா இருக்குது. கீரை வகைகளில் நிறையா இருக்குது, பனானாவில் நிறையா இருக்குது. ஸோ டெய்லி அதெல்லாம் இன்க்ளூட் நட்ஸில் நிறையா இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றதும் நல்லது. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது. ஸோ எப்போவுமே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட அந்த பெயின் பர்செப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணால் தான் பீரியட்ஸோட பெயின் வந்து கம்மியாகும். அடுத்த விஷயம் வந்து எக்ஸசைஸ். யூஸ்வலாக பீரியட்ஸ் அப்போ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி கிடையாது. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணலாம். மைல்டு வாக்கிங் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் சைக்கிளிங் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி யோகா பண்ணலாம். நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும் போது நம்ம பிரெயின்லேருந்து என்டார்ஃபின்ஸ் அப்படின்ற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த என்டார்ஃபின்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோகாவில் வந்து ரொம்ப சிம்பிள் யோகாஸே பண்ணலாம். சைல்டு போஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு யோகா, இல்லாட்டி சவாசனா அந்த மாதிரி யோகா பண்ணலாம். அக்குபங்க்சருமே பீரியட்ஸ் பெயினுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் ஒரு நல்ல அக்குபங்க்சர் டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப எசென்ஷியல். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க, பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, உங்கள் வயிறை பார்ப்பாங்க, அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸ்கேனில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த என்எஸ்ஏட்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, மெஃபினமிக் ஆசிட், பேராசிட்டமால் அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அடுத்து வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்ற ஹார்மோன் கொடுப்பாங்க. அந்த ஹார்மோனுமே பீரியட்ஸால் வர பெயினை வந்து கம்மி பண்ணும். சில சமயம் அந்த 21 நாள் சாப்பிட்ற ஓசிபிள்ஸ் மாத்திரை கூட கொடுக்கலாம். இதெல்லாம் போட்டும் குறையலை அப்படின்னா அண்ட் ஃபேமிலி பிளான் பண்ணலை, இல்லை கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குது ஆனாலும் பெயின் இருக்குது அப்படின்னா மெரினா ஐயூசிடின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து உள்ளே பொருத்தி விடுவாங்க. இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரோனை நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறதுக்கு பதிலாக உள்ளே இருந்தே யூட்ரஸ் லைனிங்குக்கு கொடுக்குறனால கொஞ்சம் பெயின் வந்து கம்மியாகலாம். தேங்க்யூ.